வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம OnePlus NORD CE3 5G மொபைல். ஸோ இதோடைய ஃபேக்ட்ரி ரீசெட் தான் பார்க்க போகிறோம். அதாவது மொபைலில் எப்படி ஃபார்மேட் அடிக்கலாம் அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மொபைலில் பேட்ரி பேக்கப் கொஞ்சம் அதிகமாக வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக்கப் எடுக்க வேண்டியது ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் பேக்கப் எடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஃபார்மேட் அடிக்கணும். ஸோ ஃபார்மேட் அடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஸ்வைப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த அடிஷ்னல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா பேக்கப் அண்ட் ரீசெட்னு இருக்கும். ஸோ அந்த பேக்கப் அண்ட் ரீசெட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ரீசெட் ஃபோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த ரீசெட் ஃபோன் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆல் டேட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த எரேஸ் ஆல் டேட்டாவை நாம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கீழே கேட்கும் எரேஸ் டேட்டா அப்படிங்கிறத. ஸோ திரும்பவும் எரேஸ் டேட்டாவை கொடுக்குறோம். அகைன் கேட்குது. ஸோ திரும்பவும் நம்ம அந்த எரேஸ் டேட்டா கொடுக்குறோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு ஃபேக்ட்ரி ரீசெட் ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ரீசெட்டிங் நடந்துகிட்ருக்கு. அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 80% பேட்ரி பேக்கப் வச்சுங்க. ஸோ அப்போ தான் உங்கள் மொபைல் திரும்ப பூட்டப் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பிலோ 50%லாம் வச்சுட்டு ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, இப்போ அந்த எரேஸ் ஆல் டேட்டா ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ உங்கள் மொபைல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலுக்கு வந்துடும். ஸோ இது எப்போல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய உங்கள் மொபைல் அடிக்கடி ஹேங் ஆகுது, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் வருது, சாஃப்ட்வேரில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்னென்ன லேக்லாம் எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் பேக்கப் எடுத்துகிட்டு ரீசெட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் மொபைல் கொஞ்சம் புதுசாக ஃபீல் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அட்லீஸ்ட் டெய்லி ஒரு தடவை உங்கள் மொபைலில் பவர் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்ப பவர் ஆன் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி அதை ஆட்டோ ஷெட்யூலில் போட்டு நைட்டு ஒரு 1 hour 2 hour ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகிற மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் லைஃப் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அந்த ஹேங்கிங் பிரச்சனைகள்லாம் அதிகமாக வராது. அதே மாதிரி தேவையில்லாத ஃபோட்டோஸு, ஃபைல்ஸு, ஆடியோ ஃபைல்ஸ், வீடியோ ஃபைல்ஸ் எக்கச்சக்கமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா அதனால் உங்களுக்கு ஜங்க் ஃபைல் நிறையா க்ரியேட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன தான் ஃபைல்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணிங்கனாலும் அது சம் ஸ்பேஸை ஆக்குபை பண்ணிக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஸ்டோரேஜ் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை பேக்கப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரீசெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் கொஞ்சம் ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்கும். உங்களுக்கு தேவையானதை மட்டும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. ஸோ இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ திரும்ப ஃப்ரெஷ்ஷராக நம்ம எப்படிலாம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு பூட்டப் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி நம்ம பூட்டப் பண்ண வேண்டியதான். ஸோ செலக்ட் ரீஜியன் கேட்குது. லீகல் இன்ஃபர்மேஷன் ஏதோ கொடுத்துருக்காங்க, யூசர் அக்ரிமெண்ட். ஸோ இதெல்லாம் நம்ம கொடுத்தா தான் உள்ளே போகும். நெக்ஸ்ட்டு சிம் கார்டு கனெக்டிவிட்டி நெட்ஒர்க்லாம் கேட்குது. நெக்ஸ்ட்டு கனெக்ஷன் வைஃபையே ஸ்கிப் கொடுத்துடலாம். கூகுள் சர்வீஸை நம்ம எல்லாத்தையும் அலோவ் பண்ணி தான் ஆகணும். வேணால் நீங்கள் படித்து பார்த்துங்க. அண்டு பாஸ்வேர்டு, ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபேஸ் ஐடி இதெல்லாம் வேணும்னா நீங்கள் அப்புறமா கூட கொடுத்துக்கலாம். ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பூட்டப் வருது. அதில் நமக்கு அந்த 3 button நேவிகேஷன் இது ரெண்டில் கெஸ்டர் தான் நாம் யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த கெஸ்டர் யூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ இதில் ரெக்கமெண்டட் அப்படின்னு வர்றது மட்டும்தான் நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக படித்து பார்க்கணும். இதில் ஆட்டோ அப்டேட் ஓவர் நைட் இது எனக்கு தேவையே இல்லை. ஃபஸ்ட்டு அதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த குளோபல் சர்ச் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா டெலீட் பண்ணிடலாம். இந்த குயிக் கனெக்ட் அப்படிங்கிறது எதுக்கு இதுவும் உங்களுக்கு NFC இதெல்லாம் வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் சஜஷன்ஸ்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. ஸோ இதை படித்து பார்த்துட்டு ஓகேவா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். அடுத்தது VDC சர்வீஸ்னு ஏதோ ஒன்று போட்டிருக்கான். ஸோ அதையும் லேர்ன் மோர் வேறு கொடுத்துருக்கான். அது ஏதோ பெருசாக கதையெல்லாம் கொடுத்துருக்கான். அடுத்தது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட்டு சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம்னு கொடுத்துருக்கான்.
ஸோ இது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து இந்த ஆட்டோ அப்டேட் ஓவர் நைட்டை டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுடைய பர்மிஷன் இல்லாமலே உங்கள் மொபைல் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ இதில் இந்த விடிசி சர்வீஸ் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம். டு ப்ரொவைட் சர்வீசஸ் ஃபார் யூ, விடிசி சர்வீஸ் நீட்ஸ் டு அக்சஸ் அண்ட் connect to nearby Bluetooth devices and Wi-Fi devices, access the internet to transfer data across devices, use your camera to take photos or videos on another device. இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. And use your microphone and need to phone state to redirect the audio to another device. யூ மே வித்ரா யுவர் இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு தான் தோணுது படித்து பார்க்கும்போது. ஒருவேளை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொடுத்துங்க. ஸோ இப்போதைக்கு இதை நான் வந்து விடிசி சர்வீஸை டிசேபிள் பண்ணிடுறேன். தேவைன்னா நமக்கு உள்ளே போனதுக்கப்புறம் கேட்கும். ஸோ டன் கொடுத்துட்றேன். டன் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் OS வந்துடுச்சு. கெட் ஸ்டார்டட் கொடுக்குறோம். ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு ஃப்ரெஷ்ஷராக ஒரு மொபைல் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மொபைல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி அபவுட் ஃபோன் போனோம் அப்படின்னா நமக்கு ஆக்சிஜன் OS 14 காமிக்குது. ஓகே, இதில் நம்ம செக் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் 128 ஜிபியில் 23.5 ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் நமக்கு கிடைக்கிது. இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்வைப் டவுன் கொடுத்தோம்னாக்கா நோட்டிஃபிகேஷன் ட்ராயர் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் ட்ராயர் வந்துடும். ஸோ அதில் நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம எடிட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டார்க் மோடை எனேபிள் பண்ணிவிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இதே மாதிரி ஒன்று ஒன்றா செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வர நிறைய டிவைசஸில் பார்த்தோம்னா இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா பவர் ஆஃப் ஆகாது. அதையும் செட்டிங்ஸில் போய்ட்டு மாற்றணும். ஸோ அதை இங்கேயே மாற்ற முடியுதான்னு பார்ப்போம். ஸோ இதில் சேஞ்ச் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை எனேபிள் பண்ணுங்கள். அதை எனேபிள் பண்ணிவிட்டு அதில் நமக்கு என்ன ஆப்ஷன் வேணுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட்லாம் எனக்கு தேவையே கிடையாது. பவர் பட்டன் எதுக்குன்னா பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதுக்கான வேலையை அது பார்க்கட்டும். கொடுத்துட்டு இங்கே ஓகே கேட்குதான்னு பாருங்கள். ஓகேலாம் எதுவும் கேட்கல. ஓகே, அப்படியே வெளில வந்துடும். இப்போ நம்ம பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா பவர் ஆஃப் வந்துடுச்சு. இதுதான் எனக்கு தேவை. ஓகே, நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் நமக்கு ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீனில் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நமக்கு இந்த ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட் அதில் எத்தனை வேணும் அப்படிங்கிறத இங்கே டிசைட் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு எத்தனை தேவைங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா டபுள் டேப் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். டபுள் டேப் டு லாக், இது நமக்கு அவசியமாக தேவை. ஸோ அதை எனேபிள் பண்ணிக்கிறோம். அடுத்தது டபுள் டேப் டு அன்லாக்னு ஒன்று இருக்கும். அது எங்கே இருக்குன்னு தெரியல. ரைஸ் டு வேக் அப்படிங்கிறது எனக்கு தேவைப்படாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஓகே, இங்கே இருக்குது டபுள் டேப் டு வேக் ஆர் டர்ன் ஆஃப் ஸ்க்ரீன். ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது ரெண்டு தான் நமக்கு தேவை. டபுள் டேப் பண்ணால் நமக்கு ஸ்க்ரீன் ஆஃப் ஆகணும், டபுள் டேப் பண்ணால் ஆன் ஆகணும். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு சில மொபைல்ஸில் இது இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த அடிஷ்னல் செட்டிங்ஸ் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ அடிஷ்னல் செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் ஃபார்மேட் இருக்கும். ஸோ அந்த டைம் ஃபார்மேட்டை நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர் டைம் வேணுன்னா அப்படியே வச்சுக்கலாம். இல்லை 12 ஹவர்ஸ் வேணுன்னா அதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ எனக்கு 12 ஹவர் ஃபார்மேட் தான் தேவை. ஸோ அதை நான் மாற்றிட்டேன். ஸோ இப்போ எனக்கு 12 ஹவர் ஃபார்மேட் கிடச்சிடுச்சு. ஸோ திரும்பவும் நம்ம அடிஷ்னல் செட்டிங்ஸில் போனோம் அப்படின்னா நமக்கு கெஸ்சர் அண்ட் மோஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் நமக்கு என்னென்ன ஆப்ஷன் ஸ்க்ரீன் ஆஃப் கெஸ்சரில் ஒரு சிலதெல்லாம் தேவைப்படும். அதாவது ஓ போட்டால் கேமரா வரும் ஓப்போ மொபைலில், அது வந்து இதுலேயும் இருக்குது. காட் இட். ஸோ அதில் நெக்ஸ்ட்டு வி போட்டால் டார்ச் லைட் ஆன் ஆஃப் ஆகும். ஸோ அதையும் நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கிறோம். ஸோ இது ரெண்டும் நமக்கு வந்து நைட் டைமில் தேவைப்படும்.
இந்த மியூசிக்கல் கண்ட்ரோல்ஸ்க்கு நமக்கு இது தேவை அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா நீங்கள் விட்டுடலாம். தட் இஸ் யுவர் சாய்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சிலதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். இப்போதைக்கு நம்ம போட்டது கரெக்டாக வேலை செய்தான்னு பார்ப்போம். ஓ போடுவோம். ஓ போட்டால் கேமரா ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, சூப்பர். அடுத்தது வி போடுவோம். வி போட்டால் அடுத்த செகண்டே டார்ச் ஆன் ஆகிடுச்சு. திரும்பவும் வி போட்டால் ஆஃப் ஆகிடும். இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைனு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வி போடுறோம். ஸோ டார்ச் ஆன் ஆகிடுச்சு. வி போடுறோம், டார்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, இன்னும் எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.